2026க்கு பிறகு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார். இது ஒரு நிலைப்பாடு. ஆக மொத்தம் காங்கிரஸ் திமுகவுடைய முதுகில் அரசியல் ரீதியாக மு.க. ஸ்டாலின் முதுகில் குத்துகிறது என்பதைத்தான் டெல்லியில் உணர்கிறார்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார். விஜய் பக்கம் விஜயினுடைய சின்னம் கண்டிப்பாக இரட்டை இலையையும் உதயசூரியனையும் சந்திக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. காரணம் சோசியல் மீடியா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாலிட்டிஷியன் ஸ்டாப்ல ஸ்டாலின் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்க ராகுல் காந்தி போன் வருமானு காது அப்படி காமிக்கிறார். வரல. அந்த குழப்பம் நீடித்தது என்றால் பொதுமக்களிடையே ஒரு குழப்பம் வரும். அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் பொதுமக்கள்கிட்ட போகும். பொதுமக்கள் சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். அதாவது இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் நடக்கக்கூடிய 2026 தேர்தல் சூழ்நிலை பற்றி ஒரு சில கேள்விகள் உங்களிடம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 2026 தேர்தலில் திமுக ஒரு கூட்டணியாகவும் மதிமுக ஒரு கூட்டணியாகவும் இது காலங்காலமாக இதாக இருந்திருக்கு. ஒரு 60 வருடங்களாக இதாக இருந்திருக்கு. இந்த தடவை ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, தாவேகா, புதிதாக இணைந்துள்ள தாவேகா மற்றும் நாம் தமிழர் நான்காக பிரிஞ்சிருக்குது. இந்த சூழலை முதலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யாருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழக அரசியலில் ஓட்டப்பந்தயத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இருக்கிறார். எல்லாமே அவங்களுக்கெல்லாம் சீல் பண்ணி முடிச்சுட்டாங்க. என்ன அலையன்ஸ்? எடப்பாடி பழனிசாமி வந்து தினகரனை கை கோத்துட்டாரு. இன்னைக்கு நாளைக்கு ஓ பன்னீர்செல்வம் வரான்னு சொல்லிடுறாங்க. அது நடுவில் மதுராந்தகத்துல ஒரு மாபெரும் கூட்டத்தை வச்சு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து விட்டார், தான் முதலில் இருக்கிறேன் என்று. இரண்டாவதாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு டர்புலன்ஸ் இருக்குது. அந்த ஆகாய விமானத்தில் பறந்தீர்களே ஆனால் அது காற்றழுத்தத்தில் என்று எப்படி இன்றைக்கு அஜித் பவார் வந்து அந்த டர்புலன்ஸ் தான் கொலை செய்யப்பட்டார், அதாவது மரணம் அடைந்து விட்டார் என்ற ஒரு இது வருதோ, இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு இருக்குதோ. பல தலைவர்கள் அந்த டர்புலன்ஸ்ல மாட்டிண்டு, மாதவரா சிந்தியா, சிஎம்சி பாலயோகி, ஏன் சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தியுடைய மகன் உள்பட பலர், ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டி, இது மாதிரி தமிழக அரசியலில் ஒரு டர்புலன்ஸ் இருக்குதுங்க. அந்த டர்புலன்ஸ் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அதுல சிக்கிக் கொள்ளுவது திமுகவா தான் இருக்கிறது. அவங்களுக்கு ஒன்னும் அலைன்ஸ் ஃபார்ம் ஆகல. காங்கிரஸும் வரல. ஒன்னும் காங்கிரஸ் வந்து தினம் பத்திரிகை மூலமாகவும் தெருச்சண்டை போடுவது மாதிரி. நான் சென்னையில வாழ்ந்த போது, வளர்ந்த போது தெரு கோழா சண்டைன்னு வாங்க. இப்ப வீட்டுக்கு வீட்டு சண்டை வந்துச்சு எல்லாம். அது மாதிரி இப்ப ட்விட்டர் சண்டை ஆயிடுச்சு காங்கிரஸுக்கும் திமுகக்கும். மாணிக் தாகூர் ஒரு நாள் போடுறாரு, அடுத்த நாள் இந்த தளபதினு ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, அதுக்கு ஆர்.எஸ். பாரதி பதில் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு நிழல் போல் சண்டை, ஒரு ஷேடோ வார் மாதிரி இருக்குதுன்னு நான் பாக்குறேன். ஒன்று, டெல்லியில் இன்று நாடாளுமன்றம் கூடியது. அந்த கூட்டத்துல எல்லா எம்பிக்கும் வரும்போது கனிமொழியும் நமஸ்தேன்னு சொன்னாங்க ராகுல் காந்திக்கு. உட்கார்ந்து பேசி அடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பேச்சுவார்த்தை 3.5 மணி மட்டும் நடக்கலைங்க. ராகுல் காந்தி கையை பிடித்து கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு முதல்ல, சீட்டை பத்தி கவலைப்படாத, நாங்க 10-20 சீட் வாங்குறோம். 2026க்கு பிறகு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார். இது ஒரு நிலைப்பாடு. ஆக மொத்தம் காங்கிரஸ் திமுகவுடைய முதுகில் அரசியல் ரீதியாக மு.க. ஸ்டாலின் முதுகில் குத்துகிறது என்பதைத்தான் டெல்லியில் உணர்கிறார்கள் பலர். இல்ல இப்போ அப்போ தாவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பிரகாசமாக இருக்கிறது. இன்று அவருடைய தந்தையார் சந்திரசேகரன் பேசிய பிறகு இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ ஒரு முக்கிய பிரமுகர் டெல்லியில் இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஜயினுடைய இல்லத்திற்கு சென்று பேச இருக்கிறார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். அதன் மூலமாக திமுகவிற்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குகிறதா காங்கிரஸ் என்று கேட்டால் இல்லை. அவர்கள் பதவி வேண்டும் என்று கேட்பதை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால வெளில வரணும்னு பாக்குறாங்க. இன்று நேற்றல்ல, அரசியல் ரீதியாக 1967 நான் தமிழக அரசியலை நேரில் பார்க்கிறேன். டெல்லியில் இருந்து என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் அவர்கள்
சுதந்திர கட்சியில் ராஜாஜியிடம் செயலாளராக இருந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்களையும் காகிதம் இல்லத்தோடு நேரில் பார்த்திருக்கிறார். அப்போது எனக்கு சின்ன வயசு, நான் அவருடன் காஞ்சிபுரம் போயிருக்கேன் பஸ்ல. அம்மையார் ஜெயலலிதாவும் நான் தினமணி மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகளின் நிருபராக டெல்லியில் இருந்ததனால் அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கருணாநிதியும் நன்றாக அறிந்தவன். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது டெல்லியில் நான் அவரை பல முறை சந்தித்திருக்கிறேன், சென்னையிலும் சந்தித்திருக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல்ல 3 அணி வருகிறது, 4 அணி 5 அணின்னு நீங்க சொன்னீங்க. ஒரு விஜய் என்ட்ரிக்கு பிறகு தமிழகத்தில் கரூர் சம்பவம் நடந்த பிறகு அது மட்டும் ஸ்மூத்தா போயிருந்தது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார் விஜய் பக்கம். அன்று முதல் மு.க. ஸ்டாலினுடைய அனுமதியுடன் ஏன் ராகுல் காந்தி விஜயுடன் பேசினார் என்ற கேள்விக்கு, திமுக பேசுற கேள்விக்கு பதில் காங்கிரசிடமிருந்து இல்லை. தவிர ராகுல் காந்தியை பிரதமர் அமைச்சராக முன்மொழிந்தார் 2019 மு.க. ஸ்டாலின். இன்று 2026 முதலமைச்சராக மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்துவதற்கு ராகுல் காந்தி தயாராக இல்லை. எப்படி அவர் பீகாரில் தேஜஸ்வி யாதவை முன்னிலைத்து நிறுத்தவில்லையோ அதே மாதிரி பீகார் அரசியலையும் தமிழக அரசியலையும் ஒற்று பார்த்தால் காங்கிரஸ் வேண்டுமென்றே தேஜஸ்வி யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தள் லாலு யாதவுடைய மகனை முதுகில் குத்தினார்களோ அதே மாதிரி ஸ்டாலினுடைய முதுகில் காங்கிரஸ் குத்த பார்க்கிறது என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய யதார்த்தம். இதுல ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவை நம்பியே கடந்த 40 ஆண்டுகளாக அரசியல் செய்கிறது, 67க்கு அப்புறம் இல்லையா? அப்போ பலம் வாய்ந்த அதிமுக, பலம் வாய்ந்த திமுகவை விட்டுட்டு புதிதாக ஒரு கட்சியை நம்பி காங்கிரஸ் இறங்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கே இங்க தொண்டர்கள் மடம், அமைப்பு ரீதியாக பலம் குறைவு அப்படின்ற பேச்சு இருக்கு. நம்பி இறங்கினால் வாய்ப்பு இருக்குமா? கௌதம், நான் சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களா? எனக்கு வயசு 76. உங்க வயசு எவ்வளோ? எனக்கு 50. 26 வயசு டிஃபரன்ஸ். நான் தொடர்ந்து கோச்சிக்க மாட்டீங்களே? சும்மா சொல்லுங்க. நீ மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்க நாங்க கேட்டுக்கோம், ஒன்றும் பிரச்சனை. நீங்க பெரியவர், நீங்க என்ன சொல்லலாம் கேட்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா தமாஷ் பண்ணேன். நான் எப்படிங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ராகுல் காந்தி போனாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படிங்க வந்தாரு? அதே மாதிரி தான் நாங்க விஜயம். இப்போ காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில் செத்து போச்சு. வட இந்தியாவில் இல்லவே இல்லை, சைபர். 16 மாநிலங்களில் காங்கிரஸ் என்பது இல்லவே இல்லை. எதிர்கட்சி கூட இல்லை. மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் 0 எம்எல்ஏ. தமிழ்நாட்டில் நீங்க 60 வருஷம் சொன்னீங்களே, பீகார்ல எத்தனை வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தீங்க கௌதம், சொல்லுங்க. சோ அது மாதிரி பீகார்ல முதுகுல குத்தக்கூடிய ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் ஏன் மு.க. ஸ்டாலின் அரசியல் வேலை கொடுக்க மாட்டாரு என்ற நிச்சயம் என்ன இருக்குது? அந்த மாதிரி தான். எப்படி நான் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சீங்கன்னா உங்களுக்கு, அதே மாதிரி ராகுல் காந்தியோட நிலைப்பாடு, அவர் 2014 தோற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அந்த முதல் பாராளுமன்றத்தில் தன் எதிர்க்க ஆஸ் எ லீடர் பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறது பிடிக்காமல் இருக்கும் பொழுது ராகுல் காந்தி தன்னை அனார்கிஸ்ட் என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது கூட, இன்று ராகுல் காந்தியுடைய அரசியல் யார் வெளியே வராங்களோ அவரை வச்சு பண்ணணும்னு நினைச்சிருக்காரு ஆல் ஓவர் இந்தியா. மேற்கு வங்காளத்தில் தனியாக இருக்கிறார்கள், மகாராஷ்டிராவில் தனியாக இருக்கிறார்கள், கேரளாவில் தனியா போறாங்க, அஸ்ஸாம்ல தனியா போறாங்க. அந்த ஃபார்முலாவை நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அதையே நீங்க தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, they can't go alone, but they have to go with விஜய். கம்பல்ஷன்ல போறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அதை தவிர தமிழக காங்கிரஸ் 2 அல்ல, 3 அல்ல, 4 அல்ல, 5 உடைந்திருக்கிறது. 6 கூட இருக்கலாம் சொல்லலாம் நீங்க. அந்த 6 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு கடந்த 3-4 மாதங்களாக 22 மாவட்ட தலைவர்கள் காங்கிரஸ்காரர்கள் டெல்லியில் முகாமிட்டு இருந்தார்கள். அவளை நான் பல பேரை பார்த்தேன், நான் நேர போய். அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த செல்வ பெருந்தகை எடுத்துருங்க, நாங்க எல்லாம் கட்சி ஒடுப்படோம்னுட்டு. அதை ராகுல் காந்தி புரிந்து கொண்டு வைக்கிறார். செல்வ பெருந்தகை இப்ப எடுத்தா வம்பா இருக்கும், அந்த இந்த எலெக்ஷன் டைத்துல எடுக்க மாட்டாங்க எப்பவுமே. அதனால தான் செல்வ பெருந்தகை சட்டசபையில கூட சொல்றாரு, விசில் அடிச்சுங்களா வருமானுட்டு. இன்னைக்கு அந்த விசில் அடிக்கிற பின்னாடி இவர் போறாருங்களே, எங்க அது? நேற்று முன்தினம் பெரிய தளபதி சென்னையில் இருக்கிறார் மு.க. ஸ்டாலின், மதுரையில் சின்ன தளபதி இருக்கிறார் எம்எல்ஏ.
அந்த சின்ன எம்எல்ஏ தளபதி சொல்றாரு, காங்கிரஸுக்கு வந்து 3000 பேர் கூட இல்ல, அவர் போலிங் பூத்து கூட நான் ஏன் வேலை செய்யணும்னு கேட்கிறாரு. அதை பேச வைத்தது திமுக. தொட்டினி ஆய்ச்சி விட்டாங்க, குழந்தைய கள்ளி விட்டானுவ. அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு, எங்களை நீ உசுப்பேத்துற, நான் உங்களை உசுப்பேத்துறேன். ஆக மொத்தம் தொண்டர்களிடையே திமுகவின் மீது காங்கிரஸ் கடந்த 1 வருடம் 2 வருடங்களாகவே பனிப்போர் இருந்தது என்று வெளிவருகிறது என்பதுதான் என் கருத்து, கௌதம். இல்ல இதுல ஒரு சின்னதுன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல்களிலும் அந்த சின்னம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியம் இல்லையா? இரட்டை இலை சின்னம், இங்க உதயசூரியன் சின்னம். இரட்டை இலை சின்னம் இல்லாத அப்போ அதிமுக மிகப்பெரிய திண்டாட்டமாச்சு. அப்போ சின்னம்ங்கிறது மக்கள் மனசுல பதிஞ்சதுங்க. இப்ப புதிதாக வந்த விசில் சின்னம் அந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து பரவலா போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? திமுக 75 வருஷமா இருக்கு, அதிமுக 50 வருஷமா இருக்கு. உதயசூரியன் இரட்டை இலை பிரபலமான சின்னம். என்னைக்கு இந்த விசில் சின்னம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து 3:15 வந்ததுங்க. 3:15 வந்த உடனேயும் ராத்திரி 7 மணி 8 மணிக்குள்ள அனைத்து தொலைக்காட்சி, அனைத்து சோசியல் மீடியா மூலமாக 2 அல்லது 3 கோடி பேருக்கு சென்று விட்டது விஜய்க்கு விசில் சின்னம் கிடைத்தது என்று. 2026 என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சோசியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா மூலமாக ஒண்ணும் பண்ணாங்க கௌதம். இந்த போன் இருக்குது பாருங்க, 8:15 சரத்பவாருடைய மருமகன் அஜித் பவார் பிளேன் கிராஷ் ஆயிடுச்சுன்னு வந்ததுங்க. 8:32 he is deadன்னு வந்துச்சுங்க. அது ஆல் ஓவர் வேர்ல்டு போச்சு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி எந்த புகைப்படமா இருந்தாலும் சரி, நாம் இருவரும் வர்ச்சுவலா பேசுறோம். இப்போ சென்னையில உங்களுக்கு 3:49, டெல்லியில 3:49, நம்ம 2 பேரும் இன்டராக்ட் பண்றோம். இந்த மாதிரி டிஜிட்டலைசேஷன் பாப்புலரைசேஷன் ஆனதுனால தான் விஜயினுடைய சின்னம் கண்டிப்பாக இரட்டை இலையையும் உதயசூரியனையும் சந்திக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. காரணம் சோசியல் மீடியா, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணு வேணா உங்க பேர குழந்தை, என் பேர குழந்தை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இப்படி இப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சில பேர் நேச்சு போச்சு ஷேர் பண்ணிக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி. ஸோ ஆக மொத்தம் அந்த விசில் சின்னம் 2 கோடி பேர் மக்களை பொருந்து விட்டது. அது மதுராந்த இது மாலிபுரத்தை பேசிச்சு. விஜய் என்ன சொன்னாரு, 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குன்னு. நான் 2 கோடி ரேஷன் கார்டை விட்டுருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5-6 கோடி பேர் கையில டெலிபோன் இருக்குதுங்க. அந்த டெலிபோன்ல விசில் சொன்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அன்னைக்கு. சோ ஹி இஸ் ஈக்குவல் டு இரட்டை இலை, உதயசூரியன், விசில். தேர்தல் கமிஷனோட ஒரு குழப்பமான ஒரு இந்த விஷயத்துல நடந்திருக்கு இல்லையா? எந்தெந்த இடத்தில் தாவேகா விசில் சின்னத்தை தாவேகா உபயோகிக்குது, தாவேகா நிக்காத இடங்களில் விசில் சின்னம் வந்து வேற ஆளுகளுக்கு ஒதுக்கப்படலாம் இல்லையா? ஏதாவது சுயேச்சை வாங்கலாம், அந்த மாதிரி இருந்தா ஒரு குழப்பம் வருமா? அதாவது வராது 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 வராது. காரணம் என்ன என்று கேட்டால், இந்த மொத்தம் 10 சின்னம் கொடுத்தாங்க. அதுல 7 சின்னம் உங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல இருக்குது, 3 சின்னம் இவரே கேட்டாங்க. டிராயிங் போட்டு கொடுத்தாரு விசில் வேணும்னு. அதனால அந்த சின்னம் வந்ததுன்னா 234 தொகுதிகளில் எனக்கு இந்த சின்னம் வேண்டும் என்பதை பற்றி இவர் தேர்தல் கமிஷனில் நாளை அல்லது நாளை மறுநாள் அடுத்த வாரம் அணுக இருக்கிறார் விஜய். அப்பொழுது தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக இவருடைய வேண்டுகோளை எடுத்துக்கொண்டு எங்கெங்க இவர் கண்டெஸ்ட் பண்ணலையோ அங்க அந்த சின்னம் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் அவன் கொடுக்கலன்னு சொன்னா இவர் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குவார். அந்த விஷயத்துல வந்து யூ கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட் he will get visil. இல்ல, மக்களுடைய மனநிலை நான் நிறைய அறிந்தவர்கள் நீங்கள். ஏன் அப்படின்னா டெல்லியில நீங்க தேர்தல் சர்வே எடுத்திருக்கீங்க இல்லையா? நீங்க அந்த கணக்குல பார்க்கும் பொழுது இங்க வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு? நான் வந்து வாக்கு சதவீதத்தை தலையிட இஷ்டம் இல்லை கௌதம். இவருக்கு வந்து என்னுடைய பர்சனலை கேட்டீங்கன்னா ஒரு 20 மட்டும் இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. ஐ மே பி ராங். அவர் நிர்மல்குமார் 42ங்கிறாரு, அது தப்புன்னு நான் சொல்ல முடியும். ஆனா அவர் ரைட்னு அவர் சொல்றதுக்கு உரிமை இருக்குதுங்க. ஆனால் தயவு செய்து படத்தை
பல தேர்தல்களை சந்தித்ததனால் நம்ம வந்து பர்சன்டேஜ் பக்கம் போகாதீங்க கௌதம். ம், ம், ம். 234 தொகுதி இருக்குது இல்ல ஆமா மொத்தம். ஆமா 40ல இருந்து 50 மட்டும் விஜய் அடிச்சிருவாங்க. ம், ம், திமுக வந்து ஒரு 35ல இருந்து 40 மட்டும் வருங்க. ம், ம். ஏடிஎம்கே வந்து ஒரு 80 85 வந்துருங்க. இண்டிவிஜுவலா சொல்றேன் நான். அப்போ தொங்கு சட்டசபை தான். அவ்வளவு. ம். அதுக்கு நான் தொங்கு சட்டசபை இருக்குங்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஆதாரபூர்வமாக ஒரு ஒரு கணிப்பு. கணிப்பு தவிர உண்மை. ம், ம், தேர்தலுக்கு முன்னதாக எது இருக்கிறதோ குழப்பம், ம், தேர்தலுக்கு அப்புறம் கூட அந்த குழப்பம் நீடிக்கும். ம், ம். காரணம் என்ன என்று கேட்டீங்களேனால், பப்ளிக் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்காங்க இப்போ. ம், ம், பாலிட்டிஷியன் ஸ்டாப்ல ஸ்டாலின் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காரு, ராகுல் காந்தி போன் வருமான்னு காதை அப்படி காமிக்கிறார், வரல. ம், ம், அந்த குழப்பம் நீடித்தது என்றால் ம், ம். பொதுமக்களிடையே ஒரு குழப்பம் வரும். அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் பொதுமக்கள்கிட்ட போகும். ம், ம், ம். பொதுமக்கள் வந்து வாக்காளர்கள் அமைச்சா அந்த குழப்பம் 2026 எலக்ட்ரல் பாக்ஸ் ஓபன் பண்ண பிறகு உங்களுக்கு தெரியும். ம், ம். தொங்கு சபை தான் அதுக்கு விஜய் முதலமைச்சர் ஆவாரா ம். அல்லது முதலமைச்சர் கிங் மேக்கரா இருப்பாரா என்பதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கும். தொங்கு சபை தான் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. விஜயினுடைய மூலமாகத்தான் நான் கருத்து கணிக்கிறேன். ஒருவேளை அப்படி தொங்கு சட்டசபை அமைந்தால் ஆந்திராவில் நடந்த மாதிரி, அதாவது தேர்தலுக்கு பின்பு தேர்தலுக்கு பின்பு அதிமுகவும் தாவேகாவும் ஒரு உடன்பாடு வந்தால் அதில் முதல்வர் துணை முதல்வர் எப்படி பவன் கல்யாண் அங்க ஆந்திரால இருக்கோ அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்குமா? நீங்க சொல்றது வந்து பவன் கல்யாண் ஏற்கனவே அலைன்ஸ்ல இருந்தாருங்க முன்னாடி. ஆமா அலைன்ஸ் முன்னால இருந்தது, இதுல சொல்றேன். இது இப்ப இன்னொன்னு சொல்றேன், நீங்க கேட்கறதுக்கு உங்களை ஐ சப்போர்ட் யூ. பட் இருந்தாலும் 2014 நரேந்திர மோடி 303 சீட் கொடுத்த அப்புறம் கூட மெஜாரிட்டியா இருந்தாலும் கூட அகாலிதள், சிவசேனா எல்லாரையும் உள்ள வச்சுட்டாரு. கூட்டு மந்திரி சபைன்னு இருந்தாலும் சிங்கிள் காண்டி மெஜாரிட்டி இருந்தாலும் பண்ணாரு. அந்த மாதிரி தமிழகத்தில் வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். அவைக்கா கண்டிப்பாக போஸ்ட் போல் சினாரியோல இட் ஹஸ் டு கோ வித் தி ஏடிஎம்கே, எடப்பாடி பழனிசாமி. அதாவது இப்போ இங்க பரவலா திமுக மற்றும் அதிமுக காரங்கெல்லாம் நினைக்கிறது சொல்றது என்ன அப்படின்னா, விஜயை பார்க்க வர கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்கு. ஆனா அது ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமே தவிர அது ஒரு வாக்காக மாறாது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பிரச்சாரங்கள் இருக்கு. இப்ப வந்து உதயநிதி எப்படி பாக்குறாங்க? நடிகரா பாக்குறாங்களா, எம்எல்ஏ பாக்குறாங்களா? இல்ல ஸ்டாலின் எப்படி பார்த்தாங்க? ஜெயலலிதாவை எப்படி பார்த்தாங்க? நரேந்திர மோடி எப்படி பார்த்தாங்க? அந்த மாதிரி விஜயை பார்ப்பாங்க. நரேந்திர மோடி நடிகரை பார்த்தாங்களா, அரசியல்வாதியாக பார்த்தாங்க. சோ எப்ப நீங்க அரசியல்னு வந்துட்டீங்களோ அப்ப நீங்க அரசியல்வாதி. நீ சினிமாவில் நடிக்க போறேன்னு சொல்லி இப்ப எம்ஜிஆர் வந்து டூவல் ரோடு, என்டி ராமராவ் 40 ஆந்திரால இருந்திருக்குங்க. அப்போ எம்ஜிஆருக்கு வந்து ஸ்வீப் வந்ததுங்க. அப்ப உடனே மத்த அரசியல்வாதி ஆயிட்டாரு அவரு. ஒண்ணுமே இல்ல கௌதம். இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஆபீசராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஓவர் நைட் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஆமா ஆமா, ஓவர் நைட் 70ல 67 அடிச்சாரு. இல்ல அததாங்க, அந்த டெல்லி அரசியலும் தமிழக அரசியலும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். வாய்ப்பு இருக்கிறது. காரணம் திமுக என்பது அழிந்து கொண்டு வருவதாகத்தான், டெசிமேட் ஆகிறதாகத்தான் பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இன்று தமிழகத்தில் தேர்தல் வைத்தால் இப்பொழுது இன்னைக்கு தேய்ச்சிங்க என்ன, அந்த 35 சொன்னது கூட 20 போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள். இப்போ அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக பக்கம் போயிட்டாரு. ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்கு வர்றதுக்கான முயற்சிகள் இருந்தாலும் அதை திருமாவளவன் எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒத்துக்கணும்னு தெரியல. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட இணையறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அவர் வயசு 85ங்க. ஆமா, அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லாத ஒரு சீஃப் மினிஸ்டரோட பழக இல்லாம தமிழ் வெற்றி கழகத்திற்கு போக மாட்டார் என்பதுதான் என்னுடைய பர்சனல் கருத்துங்க. ஆனால் அன்புமணி ராமதாஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்குன்னா அவர் டிஎம்கே போக தான் விரும்புவாரே தவிர தமிழ் வெற்றி கழகத்துக்கு போக மாட்டார். ஆனா டிஎம்கே போக விரும்பலாம். ஆனா அங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சிக்கல் இல்லையா? அது நான் பதில் சொல்லட்டுமா? கோச்சிக்க மாட்டீங்களா திருப்பியும்?
கோச்சிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல, இங்க அரசியல் எது வேணா நடக்கலாம்ங்கிறது உண்மைதான். அப்படி சொல்ல நானு, ம், ம், அப்படி சொல்ல வரல நான். அந்த போர்களை நான் குளிர் காயல. ம், ம். காங்கிரஸ் பச்சுனா விசிகா வெள்ளப்படும். ஓ, காங்கிரஸ் போனா விசிகாவும் இருக்காது. மொட்டை இந்த மாதிரி இங்க மொட்டை அப்படியே வச்சிடணும். அதாவது இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தான் தொடர்ந்து இங்க ஒரு பேச்சு இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி நாங்க தான் உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லைல்ல, எங்களை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனாலும் இங்க திமுக என்ன சொல்றதுன்னா, உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்றாருன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியை தவிர நடுவுல யாருமே இல்லைன்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, விஜய் என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டி, வேற யாரும் களத்திலேயே இல்லை அப்படிங்கிறாரு. இது எது சரியான இது, நிஜம் இது? இப்போ ஸ்டாலின் சொன்னது நேத்து நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆ, எனக்கும் மோடிக்கும் தான் போட்டிங்கிறாரு. அப்ப குழப்பம் இருக்குது இல்ல. ம், ம், மோடி எங்க வந்தாருங்க? ம், ம், தமிழ்நாட்டு எடப்பாடி பழனிசாமி தானுங்க ம், ம், டைரக்ட் போடுறது. காரணம் என்ன என்று கேட்டால், திமுக ஒரு ஜாதி அரசியலை செய்கிறது, ம், ம், கம்யூனல் பாலிடிக்ஸ் பிளே பண்றாங்க, ம், ம், முஸ்லிம்காரர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரித்து வாழ வேண்டும் என்று நினைப்பதனால் மோடியை காண்பித்து பயமுறுத்துகிறார்கள் திமுக. ம், ம். ஆக மொத்தம் இன்று இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால், தமிழகத்தில் திமுக விஜயை பார்த்துதான் பயப்படுகிறது என்று சொல்லி கடைசி கருத்தாக வைத்து ம். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கும் வரை இல்ல இல்ல, ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும். விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு யாரோட ஓட்டு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. அதிமுகவோட ஓட்டை பிரிப்பாரா, திமுகவோட ஓட்டை பிரிப்பாரா அப்படிங்கிறது யாருக்கு விஜய் மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருப்பார்? என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக நான் அரசியலை படிப்பதனால் பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட், ம், அனைத்து கட்சிகளிலிருந்து 2 முதல் 3% வாக்குகளை பிரித்து விடுவார். அனைத்து யூனிவர்சலா அக்ராஸ் த டேபிள். ஆஹா, அப்படி போச்சுன்னா திமுகவிற்கு அதிக நஷ்டமாக இருக்கும். ம், ம், அப்புறம் நம்ம என்னுடைய ஃபார்முலாக்கு நீங்க திருப்பி வந்தீங்கன்னு வச்சுங்க, ம், கன்ஃபியூஷன் வளரும். ம், ம், அதில் வெற்றி அடைய போவது விஜய் தான் அடுத்த ஒரு முதலமைச்சர் யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு 40 சீட் பெற்றாரு. ஆனால் ம், அனைத்து கட்சிகளிடமிருந்து 2 to 3% ஓட்ட கட் பண்ணுவார். ம், எந்த கட்சியா இருக்கட்டும், நீங்க ம், முஸ்லீம்ல இருந்து எடுப்பாரு, கிறிஸ்டியன்ல இருந்து எடுப்பாரு, ம், இந்து கிட்ட இருந்து எடுப்பாரு, அங்க இருந்து எடுப்பாரு. காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் அவர்கள் தன்னை ரஜினிகாந்த் இல்லை, ம், கமல்ஹாசன் இல்லை ம், என்று நிரூபணம் செய்து விட்டார். ம், கடைசியில போய் டொப்புன்னு கொம்பு விடுற மாதிரி விழல திமுக காலில். ம், ரஜினிகாந்த் செய்தது தவறு, அரசியல் வந்து விட்டேன் என்று ஆன்மீகம்லாம் பேசினது பொய் சொன்னாரு. ம். அதே மாதிரி கமல்ஹாசன் என்ன டிராமா அடிச்சாருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் மதுரை கொண்டாருங்களே, மை சின்னம் டிவி எல்லாம் உடைச்சாரு டார்ச் லைட் வச்சு. இல்ல இன்னொன்னு சொன்னாரு, ம், அது மறந்துட்டேன். அது நம்ம வச்சனம் பேசினார், இந்த திமுகவா அவன் நிக்கணும் அப்படிலாம் பண்ணாரு. ம், ம், புஷ்னு போயிடுச்சு. ம், ஒரு ராஜ்யசபாக்கா கீழே வந்தாங்களே, ஒண்ணு கவுத்தாம ஒரு சின்ன கொம்பு எடுத்து, கொம்பை இப்படி வச்சிருங்க, ம், ம், கையை விட்டு அப்புறம் கீழே ஊந்துடும். அந்த மாதிரி 2 பேரும் ஊத்தாங்களே. ம், ம், விஜய் விழலையே. ம், விஜய் நிக்கிறாருல, ம், இன்னும் 1 மாசம் இருக்குது, விழ மாட்டார்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம், கரூரை காண்பித்தார், கரூரில் சுப்ரீம் கோர்ட்ல வெற்றி அடைந்தார், ஜனநாயகன் வெற்றி அடைவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. கௌதம், மிக்க நன்றி. நேர்காணலில் கலந்து கொண்டு பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் 2026 தேர்தல் எப்படி நடக்கும், அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்ற உங்களுடைய பதில்கள் மிக்க விளக்கமாக அமைந்தன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.